वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய 2வது வகுப்புல இருந்துருக்கும். கிளாஸ் நம்பர் 2. இந்த பகுதியில நாம ரகுவம்ச மகாகாவியம் அதனுடைய பிரதம சர்கா, அதுல மொத்தம் 95 ஸ்லோகாஸ் இருக்கு. அந்த 95 ஸ்லோகாஸ் தான் இந்த லெவல் 2ல நம்ம 6 மந்த்ல படிக்க இருக்கோம். சரி, போன வகுப்புல காவியம்னா என்ன, மகாகாவியம்னா என்ன, காவியசிய பிரயோஜனம் என்ன, மகாகவி காளிதாசனை பத்திய சில விஷயங்கள், மேலும் பஞ்சமகா காவியானி அது என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சுருக்கமா போன பகுதியில் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம முதல்ல அந்த ரகுவம்ச மகாகாவியம் அப்படிங்கிறது மொத்தம் 19 சர்க்கங்களாக இருந்துருக்குன்னு சொன்னோம். 19 சாப்டர்ஸ் இருக்கு ரகுவம்ச மகாகாவியத்துல. சரி, அதனுடைய பிரதம சர்க்கத்துடைய சாரம் என்ன, முதல் சர்க்கம் படிக்க போறோம் இல்லையா, அந்த முதல் சர்க்கத்துடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ. முதல்ல இந்த உலகத்தினுடைய தாய் தந்தையராக இருக்கக்கூடிய மகாகவி காளிதாசன் பார்வதியும் பரமேஸ்வரனையும் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கிய பின் கவி தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துறான். பண்ணிட்டு சூரிய வம்ச மன்னர்கள் இருக்கா இல்லையா, வைவஸ்வத மனு அப்படிங்கிற மனுல இருந்து தொடங்கி அந்த சூரிய வம்ச மன்னர்களுடைய குணநலன்களை அப்படியே சொல்லிட்டே வரான். அது மட்டும் இல்ல, அந்த வம்சத்துல வந்த மன்னர்கள்லாம் முறைப்படி யாகங்கள், அந்த பூஜைகள் அதெல்லாம் கிரமமா பண்ணினா. அதே மாதிரி தன்னிடம் வந்து யாரெல்லாம் யாச்சகம் கேட்கிறாளோ அவளுடைய மனம் வருந்தாத வகையில தானம்லாம் பண்ணினாலாம் அந்த ராஜாக்கள்லாம். அது மட்டும் இல்ல, காலத்திற்குரிய அறிவு அப்படிங்கிறது அவகிட்ட இருந்தது. அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கறதுக்காகவே பொருளை ஈட்டினார்களாம். மேலும் சத்தியத்தைக்காகவே என்ன பண்ணுவானா, மிதமா பேசுவாளாம். சத்தியத்துக்காகவே ரொம்ப மெதுவா பேசுவாளாம். புகழுக்காகவே பல தேசத்தை வென்றார்களாம். அது மட்டும் இல்ல, பால்யத்திலே கற்க வேண்டிய கல்வியை முறையாக அவெல்லாம் கத்துண்டா. யவ்வன பருவத்திலே இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்லாம் வந்து துறந்துட்டாளாம். அதே மாதிரி இந்த வயோதிக பருவம் சொல்லுவா இல்லையா, அந்த வயோதிக பருவத்தில் அவ என்ன பண்ணனாக்கா தவம்லாம் மேற்கொண்டு யோக முறையில தன்னுடைய உடலை நீத்தார்கள். அதுல முதல் மனு யாரு, அந்த சூரிய வம்சத்துல முதல் மனு வைவஸ்வத மனுன்னு சொல்லக்கூடியவன். விவஸ்வான் அப்படின்ற சூரிய பகவான் கிட்ட இருந்து வைவஸ்வத மனு அப்படிங்கிற மனு தான் முதல் மனுவா இருந்துருக்கான். அப்படி அந்த வம்சத்துல வந்தவன் தான் திலீபன் அப்படின்னு ஒரு ராஜா உருவாரான். அவன் எப்படிப்பட்டவனாக்கா பல குணங்களை பெற்றிருந்தானா. அது மட்டும் இல்ல, அந்த திலீபனுக்கு ரொம்ப நாட்களாவே புத்திர சந்ததி இல்ல. அவனுடைய மனைவி சுதட்சிணை அப்படின்னு பேரு. இவ 2 பேரும் என்ன பண்றா, தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர்னு இருக்கார், அவர் தான் இவாளுக்கெல்லாம் குலகுரு. இந்த திலீபனும் சுதட்சிணாவை என்ன பண்றானாக்கா, தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போய் அவரிடம் முறையா ஆசி பெற்று தன்னுடைய புத்திர சந்ததி ஏன் தனக்கு இல்ல அப்படிங்கிற காரணத்தை அந்த வசிஷ்டர் கிட்ட திலீபன் கேட்கிறான். அப்போ அதுக்கு தன்னுடைய தப்போபலத்தால வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா தியானம் பண்ணி அதனுடைய காரணத்தை கண்டுபிடிக்கிறார். அப்படி தபஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்து சொல்றார் அந்த திலீபன் இடத்துல, அப்பா நீ முன்பொரு சமயம் தேவலோகம் போயிட்டு வந்த, அப்போ திரும்ப வரும்பொழுது
கல்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய விருட்சத்துக்கு கீழே காமதேனுன்னு சொல்லக்கூடிய பசுவானது நின்றுட்டு இருந்தது. நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா, வர அவசரத்துல அந்த காமதேனுவை பிரதட்சிணமா வராம அப்பிரதட்சிணமா வந்துட்ட. அந்த காரணத்தினால அந்த காமதேனு உனக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்கு. என்னை மதிக்காம போனதுனால உனக்கு புத்திர சந்ததியே உண்டாகாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துருச்சுப்பா. உடனே கேட்கிறான் திலீபன், சுவாமி அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்கிறான். கண்டிப்பா ஒரு சாபம்னால அதுக்கு ஒரு பரிகாரம் இல்லாம இருக்காது. எப்போ நீ என்னுடைய சந்ததிய, என்னையோ அல்லது என்னுடைய சந்ததியோ போற்றி பூஜை பண்றியோ அப்பதான் இந்த சாபமானது உன்னை விட்டு போகும், உனக்கு புத்திர சந்ததி உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஆனா அது சாபம் கொடுத்ததும் இவனுடைய காதல வேலை, அதுக்குண்டான பரிகாரம் சொன்னதும் இவனுடைய காதல வேலை. அவன் வந்துட்டான், கவனிக்காம வந்துட்டான். அதனால ஏற்பட்ட விளைவுதான் புத்திர சந்ததி இல்லாம போனது காரணம் அப்படிங்கிறத வசிட்டர் திலீபன் இடத்துல சொல்றார். அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா, அந்த காமதேனுக்கு பூஜை பண்ணணும். ஆனா அந்த காமதேனு இப்ப இங்க இல்ல, பாதாள லோகத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா அதனுடைய கன்று நந்தினின்னு சொல்லக்கூடியவள் என்னுடைய ஆசிரமத்துல தான் இருந்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணு, நீயும் உன் மனைவியும் சேர்ந்து அந்த நந்தினின்னு சொல்லக்கூடிய காமதேனுடைய கன்றுக்குட்டி இருக்கு இல்லையா, அதற்கு முறையான பூஜைகளை தவறாமல் தவம் மாறி பண்ணிட்டே இருந்தீனா அதனால பிரீத்தி அடைந்து உனக்கு அந்த சாபமானது போகும், புத்திர சந்ததி உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய தபோபலத்தின் மூலமாக அறிஞ்சுண்டு அதற்கு உபாயத்தையும் சேர்த்து வசிட்டர் திலீபனிடத்துல சொன்னார். இதுதான் பிரதம சர்க்கத்துல இருக்கக்கூடிய கதை. இந்த கதையை இப்ப நான் கதையா சொன்னேன் இல்லையா, அதை நாம ஸ்லோகமா படிக்க போறோம். அது மொத்தம் எத்தனை ஸ்லோகமா எழுதியிருக்கார் மகாகவி காளிதாசன்? இந்த கதைய 95 ஸ்லோகாஸா எழுதி கொடுத்திருக்கார். அந்த 95 ஸ்லோகத்தை தான் நம்ம படிக்க போறோம். அதுல முதல் ஸ்லோகம் என்னன்னாக்கா மங்கள ஸ்லோகம்னு சொல்லுவோம். எந்த ஒரு கிரந்தம் பண்றதா இருந்தாலும் அதோனா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மங்களம் பண்ணணும். மங்களம்னா என்ன, மங்களம் ஏன் பண்ணணும்? பிரார்த்தனா, பிரேயர்னு சொல்றோம் இல்லையா, நிர்விக்னேன பரிசமாப்பியர்த்தம். எந்த ஒரு காரியமும் பண்றதுக்கு முன்னாடி மங்களம் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பண்ணோம்னா அந்த காரியம் எந்தவித விக்னமும் இல்லாமல் தடையும் இல்லாமல் முழுமையா முடிவடையும். அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த எந்த ஒரு கிரந்தம் பண்றதுனாலும் முதல்ல மங்கள ஸ்லோகம் பண்ணிட்டு தான் பண்றான். அந்த ரீதியில இந்த ஸ்லோகமானது 2 விதமான அர்த்தத்தை கொடுக்கிறது. அது என்ன 2 விதமான அர்த்தம்ன்றது நம்ம ஸ்லோகம் படிக்கும் போது நமக்கு புரியும். பாருங்க என்ன ஸ்லோகம். முதல் ஸ்லோகம், வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படின்னு சொல்றோம். இந்த பார்வதி பரமேஸ்வரவ் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான அர்த்தங்களை கல்பிக்கலாம். அது என்னன்றதை பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. முதல்ல வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதா பிதரௌ வந்தே. வந்தேனா வணங்குகிறேன். யார் பண்றா இந்த ஸ்லோகத்தை? மகாகவி காளிதாசன் பண்றான். மங்களத்துக்காக பண்றான், நமஸ்காராத்மகமா பண்றான். வந்தே வணங்குகிறேன். சரி, அவன் எதுக்காக இந்த நமஸ்காரத்தை பண்றான்? வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே. வாகர்த்த பிரதிபத்தையே சொல்லும் பொருளும் தன்வசமாவதற்கு. ஏன்னா ஒரு காவியம் எழுதுறது, அதுவும் மகா காவியம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான வேலை கிடையாது. நமக்கே தெரியும். ஒரு ஸ்லோகத்தை படிச்சு அந்த ஸ்லோகத்தை பதச்சேதம் பண்ணி அதுக்கப்புறம் அன்வயம் பண்ணி அதனுடைய பிரதிபதார்த்தம் தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் பாவார்த்தமே புரியும். இப்படிதான் கொடுத்துருக்கா பாருங்க அங்க.
ஒரு ஸ்லோகம்னா எப்படி அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறது, அதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. ஏன்னா ஸ்லோகம் அப்படிங்கிறது எடுத்த உடனே படிச்சா அப்படியே புரிஞ்சிடாது. அங்கங்க பதங்கள் அப்படியே அன்ஈவனா இருக்கும், ஜிக்ஸாக்கா இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல பதச்சேதம் பண்ணணும். என்னென்ன பதம் இருக்கு அப்படிங்கிறத பதச்சேதம் பண்ணணும். பதச்சேதனா பதத்தை ஸ்பிளிட் பண்றது, அதுக்கு பேர் பதச்சேதகான்னு பேர். அதுக்கு அடுத்தது அப்படி பதச்சேதம் பண்ண அந்த சொற்களை அன்வயம் பண்ணணும். கிரமமா ஆர்டரா இந்த பசில்ஸ் எல்லாம் அடுக்குவா இல்லையா, அங்கங்க இருக்கிறத அப்புறம் தானே கடைசியா மொத்தமா முடிச்சாக ஒரு ஷேப் தெரியும். அந்த மாதிரி டிசார்டரா இருக்கிறத ஆர்டரா அடுக்கிறதுக்கு பேர் அன்வயகான்னு பேர். அப்புறம் பிரதிபதார்த்தம், ஒரு ஒரு பதத்துக்கும் ஈக்குவலான சம்ஸ்கிருத பதத்தை பார்க்க போறோம். அப்பதான் நிறைய வொக்காபுலரிஸ் நம்ம தெரிஞ்சுட்டே போக முடியும். அதுக்குதான் காவியங்கள் வாசிக்கிறது. அதுக்கப்புறமா கடைசியா பாவார்த்தா. பாவார்த்தனா தாத்பரியம். இந்த ஸ்லோகத்தின் மூலம் கவி என்ன அர்த்தம் சொல்ல வர்றாரோ அதுதான் பாவார்த்தம். பாருங்க, முதல்ல ஸ்லோகம் என்ன, வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதஹ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படிங்கிறது ரகுவம்ச மகாகாவியத்தினுடைய பிரதம சர்க்கத்தினுடைய பிரதம ஸ்லோகா. இது மங்கள ஸ்லோகம், மங்களாத்மகமா இருக்கு. எப்படி பதச்சேதம் பண்றோம், வாகர்த்தௌ இவ வாகர்த்தாவிவ இத்தியேவ பதச்சேதா கிந்து சுலபபோதார்த்தம் விபஜ்ய கிருதா. ஆக்சுவலா வாகர்த்தா விவ அப்படிங்கிறதே ஒரே பதம் தான். இருந்தாலும் நம்ம இந்த இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு புரியணும், சுலபபோதார்த்தம் சுலபமா அர்த்தம் புரியணுன்றதுக்காக வாகர்த்தௌ இவன் பிரிச்சிருக்காளே தவிர ஆக்சுவலா அப்படி பிரிக்க கூடாது. வாகர்த்தா விவ இத்தியேவ பதச்சேதா. சரி, சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதஹ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படிங்கிறது பதச்சேதம். சரி, என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அன்வயம் பாருங்க. அகம், அகம்னா நான், யாரு, மகாகவி காளிதாசன் சொல்றான். வாகர்த்தௌ இவ சம்பிருக்தௌ. வாக்குனா என்ன, சொல்லு. அர்த்தம்னா என்ன, பொருள். அதாவது வேர்டும் மீனிங்கும், சொல்லும் பொருளும். வாகர்த்தௌ சொல்லும் பொருளும் போல, சம்பிருக்தௌ எப்படி சொல்லையும் பொருளையும் பிரிக்கவே முடியாதோ. நம்ம ஒரு சொல் பிரயோகம் பண்றோம், கூடவே அர்த்தமும் வரும். சொல்லிட்டு அர்த்தத்தை தனியா சொல்ல மாட்டோம், ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும், பிரிக்கவே முடியாது. வாகர்த்தௌ சொல்லும் பொருளும் எவ்வாறு சேர்ந்தே இருக்குமோ சம்பிருக்தௌ அப்படி ஜெகதஹா, ஜெகதனா இந்த உலகத்திற்கு, பிதரௌ மாதாச்ச பிதாச்ச பிதரௌ தாய் தந்தையர்களாக விளங்கக்கூடிய, பார்வதி பரமேஸ்வரௌ. இங்க பாருங்க, பார்வதி பஹா அப்படின்னு பிரிச்சுட்டு, ரமேஸ்வரஹ அந்த பார்வதி பரமேஸ்வரோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ற பாருங்க. பார்வதி ப ரமேஸ்வரோ அப்படி பிரிக்கலாம். அப்படி பிரிச்சா என்ன கிடைக்கும் தெரியுமா, பார்வதி பஹானா யாரு அப்படின்னாக்கா, பார்வதினா யாரு தெரியும் நமக்கு, மலை மகளாக இருக்கக்கூடியவள் பார்வதி. பஹா பார்வதி பஹா யாரு, சிவபெருமான். பார்வதி எப்பவும் பாதுகாத்துட்டே இருக்கக்கூடியவர், எப்பவும் பிரியாம இருக்கக்கூடியவர். பார்வதியும் பரமசிவனும் பிரியவே மாட்டாளாம், அர்த்தநாரீஸ்வரலா இருந்துட்டே இருப்பான். அப்போ பார்வதியுடன் சேர்ந்தே இருக்கக்கூடியவர் யாரு, சிவன். ரமேஸ்வரவ் ரமாயாக ஈஸ்வரஹா. ரமானா யாரு, மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கே ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் யாரு, மகாவிஷ்ணு. பார்வதி பகானா யாரு, சிவபெருமான். ரமேஸ்வரவ் ரமாயாக ஈஸ்வரஹா கஹா, மகாவிஷ்ணு. இப்படி அந்த ரெண்டு பேர் பார்வதி பரமேஸ்வரவ் எப்படி சொல்லும் பொருளும் இணைந்தே, சம்பிருக்தௌ இணைந்தே இருக்குமோ அதை போல பார்வதி பகா சிவபெருமானும் பார்வதியும் இணைந்தே இருப்பார்கள். மேலும் ரமேஸ்வரவ் ரமான மகாலட்சுமி, மகாலட்சுமியின் ஈஸ்வரகான மகாவிஷ்ணு, அவரும் எப்படி இருப்பா, சேர்ந்தே தான், இணை பிரியாமல் இருப்பா. சொல்லும் பொருளும் எவ்வாறு இணை பிரியாமல் இருந்து கொண்டே இருக்குமோ அதை போல
பார்வதி பகா ரமேஸ்வரவ் சொல்லக்கூடிய அவர்களை மாதாச்ச பிதாச்ச பிதரவ் அவர்கள் இருவர்களை வந்தே வணங்குகிறேன். எதற்காக வணங்குகிறேன்? வாகர்த்த பிரதிபத்தையே சொல்லும் பொருளும் தன்வசமாவதற்கு. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுதோ அல்லது நான் ஏதாவது எழுதணும் அப்படின்னு உட்கார்ந்தாலோ அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, சொற்கள், அது அப்படியே ஸ்பான்டேனியஸா வரணும், பிரவாகம் போல வந்துட்டே இருக்கணும். எந்த தைல தாராவத்துன்னு சொல்லுவா, எண்ணெய மேலேந்து கீழே கொட்டினா இடையில எந்த பிரேக்கும் இருக்காது. அந்த மாதிரி கவிஞன் காவியம் படைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப அவனுக்கு என்ன வேணும்? சொல்லும் பொருளும் தன்வசமாக வேண்டும். அதற்காக சொல்லையும் பொருளையும் எவ்வாறு பிரிக்க முடியாமல் சம்பிருக்தௌ ஒன்றாக இருக்குமோ அதை போல காணப்படக்கூடிய ஜெகதப்பிதரௌ இந்த உலகிற்கு தாய் தந்தையர்களாக விளங்கக்கூடிய பார்வதி பகா பார்வதி பரமேஸ்வரனையும் ரமாயாக ஈஸ்வரஹா ரமேஸ்வரஹா மகாலட்சுமியையும் சிவபெருமானையும் வந்தே. எதற்காக? கிமர்த்தம் அப்படின்னா வாகர்த்த பிரதிபத்தையே. இப்ப பாருங்கோ, அன்வயம் எப்படி இருக்கு? அகம் வாகர்த்தௌ இவ சம்பிருக்தௌ ஜகதஹா பிதரௌ பார்வதி பரமேஸ்வரௌ வாகர்த்த பிரதிபத்தையே வந்தே. இது அன்வை. இப்ப அப்படியே கேள்வியா ரிவர்ஸ்ல கேள்வி கேட்டுட்டே போலாம். வந்தே யார் வணங்குறா? மகாகவி காளிதாசன் வணங்குகிறான். சரி, அடுத்த கேள்வி என்ன? கம் வந்தே யாரை வணங்குகிறான்? எதற்காக வணங்குகிறான்? வாகர்த்த பிரதிபத்தையே சொல்லும் பொருளும் அவன் வசமாவதற்கு. யார வணங்குறான்? பார்வதி பரமேஸ்வரவு. சரி, அவர்கள் யாரு? ஜெகதஹா பிதரவு இந்த உலகிற்கு தாய் தந்தையர்களாக விளங்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சம்பிருக்தௌ சேர்ந்தே இருப்பார்கள். எதை போல? வாகர்த்தௌ இவ. அப்படியே ரிவர்ஸ்ல கேள்வி கேட்டுட்டே போனா அந்த அன்வயமானது அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, அகம் வாகர்த்தௌ இவ சம்பிருக்தௌ ஜெகத பிதரோ பார்வதி பரமேஸ்வரோ வாகர்த்த பிரதிபத்தையே வந்தே அப்படிங்கிற அன்வயமானது நமக்கு தெரிஞ்சிருது. சரி, என்ன பிரதிபதார்த்தம் பாருங்க. அகம், அகம்னா யாரு? காளிதாசா. வாகர்த்தௌ அப்படின்னா அர்த்தம்? சப்தார்த்தௌ. வாக்கு அர்த்தா, சப்தா அர்த்தா ஈக்குவலான படம். வாகர்த்தௌனா என்ன? சப்தார்த்தம். இவ, இவன யதா போல, எப்படி? சம்பிருக்தௌ, சம்பிருக்தம் ஈக்குவல் படம். சம்மிலிதௌ சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள். சரி, ஜெகதஹானா யாரு? சம்சாரஸ்ய இந்த உலகத்தினுடைய பிதரௌ மாதா பிதரௌ மாதாச்ச பிதாச்ச பிதரௌ. அதான் பிதரோன்னா என்ன அர்த்தம்? மாதா பிதரௌன்னு அர்த்தம். யாரு? பார்வதி பரமேஸ்வரவ் உமாசங்கரவ். வாகர்த்த பிரதிபத்தையே சப்தார்த்தையோ ஞானாய. நமக்கு அதான வேணும் அவனுக்கு, அப்பதானே காவியம் பண்ண முடியும். சப்த சொல்லும் பொருளுடைய ஞானத்தை பெறுவதற்காக வந்தே. வந்தே நாம பிரணமாமி நான் வணங்குகிறேன். பாவார்த்தம் பாருங்கோ. அகம் காளிதாசா சப்தார்த்தையோ சம்யக் அவகமனாய யதா சப்தார்த்தௌ நித்யம் சம்பிரக்தௌ ததா ஏவ சம்மிலிதௌ பிரபஞ்சஸ்ய மாதா பிதரௌ பவானி சங்கரௌ நமஸ்கரோமி இத்யர்த்தஹ. இந்த உலகத்திற்கு தாய் தந்தர்களாக இருக்கக்கூடியவர்களை நான் என்ன பண்றேன்? நமஸ்கரோமி. யாரு? அகம், அகம்னா நான் காளிதாசன். எதற்காக? சப்தார்த்தையோ சம்யக் அவகமனாய சொல்லும் பொருளும் நன்கு அறிந்து எனக்கு அப்படியே பிரவாகமா வரணும். அதற்காக சப்தார்த்தம் நித்தியம் எப்படி சொல்லும் பொருளும் ஒன்றாக சேர்ந்தே இருக்கக்கூடிய, அதை போல சம்மிலித்தோ சேர்ந்தே இருக்கக்கூடிய பிரபஞ்சஸ்ய இந்த உலகத்தினுடைய மாதா பிதரௌ பவானி சங்கரௌ நமஸ்கரோமி இத்யர்த்தஹா அப்படிங்கிறத ஒரு இந்த முதல் ஸ்லோகத்துல மங்களமாக சொல்லி மகாகவி காளிதாசன் இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்துறான். என்ன ஸ்லோகம் அது? வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதஹா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படிங்கிறது முதல் ஸ்லோகமா இருந்துருக்கு. இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 2. என்ன அந்த ஸ்லோகம்? ஒரே நிமிஷம் இருக்கும் பாருங்க.
இரண்டாவது ஸ்லோகம். क्वसूर्य प्रभवो वंशः क्वचाल्प विषया मतिः तितीर्षुः दुस्तरं मोहात् उडुपेनास्मि सागरम्. இது பிரதம சர்க்கத்தினுடைய द्वितीयः श्लोकः. क्वसूर्य प्रभवो वंशः क्वचाल्प विषया मतिः तितीर्षुः दुस्तरं मोहात् उडुपेनास्मि सागरम् அப்படிங்கிறது இரண்டாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் மூலமா மகாகவி காளிதாசன் சொல்லக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தமிழ்ல அர்த்தத்தை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதனுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த வம்சம் இருக்கே, இது எங்கேருந்து தோன்றிய வம்சம் தெரியுமா? சூரியனிடமிருந்து தோன்றிய வம்சம் இல்லையா? அப்பேற்பட்ட வம்சம் எங்க இருக்கு? அல்ப விஷயா மதிகி, அதாவது சிறிதே அறிவுடைய எனது புத்தி இருக்கு இல்லையா, அது எங்க? வசத்தியான இந்த வம்சமானது எங்கேது தோன்றியது? சூரிய வம்சா இல்லையா? சூரிய பிரபவோ வம்சா எங்கே? கொச்சால்ப விஷயா மதிகி, என்னுடைய அல்பமான புத்தி, குறைவான புத்தி எங்க இருக்கு? சூரிய வம்சம்ன்றது எங்க இருக்கு? இது ரெண்டுத்தையும் ஏணி வச்சாலும் எட்டுமா? முடியாது. அது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த அப்பேற்பட்ட சூரிய வம்சத்தினுடைய மகாகாவிய பற்றிய மகாகாவியத்தை நான் எழுதணும்னு ஆசைப்பட்டது எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது கடக்க முடியாத ஒரு கடலை இருக்கு, கடக்க முடியாத கடல். அதை நான் என்ன பண்றேன்? என்னுடைய அறிவின்மையால நான் என்ன பண்றேன்? சிறிய படகின் மூலமாக அதை கடக்க விரும்பக்கூடியவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். பாருங்க, சூரிய வம்சம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் போன்றது, பெரிய கடல். அது எங்க? அல்ப விஷயாமதிகி, சிறிதே அறிவு உடைய நான் சின்ன ஒரு படகின் மூலமா அப்பேற்பட்ட சமுத்திரத்தை கடக்கணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, ஒரு பேராசையினால. அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் பண்ற. சூரிய பிரபவோ வம்சா எங்கே? கொச்சால்ப விஷயாமதிகி, அல்பமான புத்தி கொண்ட என்னுடைய மதி எங்க? திதீர்ஷுனா கடப்பது. எதை கடப்பது? துஸ்தரம் மோகாத், ஒரு ஆசையினால, மோகத்தினால நான் என்ன பண்றேன்? பெரிய கடலை கடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் கைவசம் இருக்கிறது என்ன தெரியுமா? உடுப்பேனாஸ்மி, அகம் அஸ்மி. எது? உடுப்பேன, சின்ன படகு. அதை வச்சு நான் என்ன பண்ண நினைக்கிறேன்? சாகரம், பெரிய சமுத்திரத்தையே திதீர்ஷுகு கடக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மோகாத்து, பேராசையினால பெரிய கடல் சூரிய வம்சம்ன்றது, என்னுடைய மூளையோ சின்ன படகு. அதை வச்சுன்னு இப்பேற்பட்ட சமுத்திரத்தை கடந்து போகணுன்ற என்ற ஆசை இருக்கு. பாத்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரிய வம்சம்ன்றது எங்க? ஏன் புத்தி அப்படிங்கிறது எங்க? பெரிய சமுத்திரத்தை சின்ன போட்டால கடக்கணும்னு ஒரு பெரிய மோகத்தினால நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கவி தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துறார் இல்லையா? கொசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயா மதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பேனாஸ்மி சாகரம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்லோகம். பதச்சேதா க்வ சூரிய பிரபவஹ வம்சஹ க்வ ச அல்ப விஷயா மதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பேன அஸ்மி சாகரம் அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயம் பாருங்கோ. சூரிய பிரபவஹ வம்சஹ க்வ ச அல்ப விஷய மம மதிஹி க்வ துஸ்தரம் சாகரம் மோகாத் உடுப்பேன திதீர்ஷு அஸ்மி. சூரிய வம்சம்ன்றது எங்க இருக்கு? என் அல்ப விஷயமான மதி எங்க இருக்கு? ஆனா துஸ்தரம் சாகரம் மோகாத், பெரிய சமுத்திரத்தையே கடக்கணும்னு நினைக்கிறேனே, எப்படி இருக்கு தெரியுமா? உடுப்பேனாஸ்மி, சின்ன படகு வச்சுட்டு திதீர்ஷு சாகரம், பேர்பட்ட சாகரத்தை கடக்கணும்னு நினைக்கிறேன். கஷ்டம் தானே? பிரதிபதார்த்தம் பாருங்க. சூரிய பிரபவஹ சூரிய தேவாத் உற்பன்னஹ இத்யர்த்தஹ. வம்சஹ, வம்சஹ நாம குலம். க்வனா குத்ர, எங்கே? ச அபி ச அல்ப விஷயா சொல்ப விஷய யுக்தா, சின்ன குறைந்த அறிவை உடைய. மம, மமன காளிதாசஸ்ய
மதிஹி, மதிஹின புத்திஹி. இப்ப குத்ர எங்கே. துஸ்தரம் துக்கேன பாரம் கர்த்தும் யோக்கியம். அது கடக்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு ஆசை. எது? சாகரம். சாகர்னா சமுத்திரம். மோகாத் அஜ்ஞானாத். குறைந்த அறிவு இருக்கணும் தானே அஜ்ஞானம் இருக்கும். நிறைய அறிவு இருக்கணும் அஜ்ஞானம் இருக்குமா? ஞானம் தான் இருக்கும். அதனால மோகாத்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானாத், தெரியாம. உடுப்பேன பிளவேன, அதாவது கடக்கிறதுக்கு. தித்தீர்ஷு என்ன அர்த்தம்? தரீத்தும் இச்சஹா, அத தாண்டி போகணும்னு நினைக்கிறேன், கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அது அப்படி ஒரு ஆசை உடையவனாக அஸ்மி அகம் பவாமி இத்யர்த்தः. பாவார்த்தம் பாருங்கோ. பகவதः சூர்யாத் உற்பன்னः ரகுவம்சः குத்ர ததா ச தஸ்ய வர்ணனே பிரவృத்தா அல்பம் விஷயம் ஜானானா மம புத்திஹ குத்ர அகம் காளிதாசः து மகதா கஷ்டேன பாரம். ஒரே நிமிஷம், அடுத்த பேஜுக்கு போயிடுது. பாரம் கர்த்தும் யோக்கியம் விஷாலம் சமுத்திரம் அஜ்ஞானஸ்ய காரணேன லகுணா பிளவேன பாரம் கர்த்தும் இச்சாமி. பெரிய சமுத்திரத்தை சின்ன துடுப்பு, அதாவது சின்ன படகு வச்சுட்டு அப்பேற்பட்ட சமுத்திரத்தை கடக்கணும்ன்ற அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, அது மோகத்தினால ஏற்பட்டு. எப்படி என்னால கடக்க முடியும்? அப்பேற்பட்ட சூரிய வம்சம் எங்க, என் சின்ன புத்தி எங்க அப்படிங்கிற மாதிரி கவி என்ன பண்றாருன்னா தன்னுடைய வினயத்தை இந்த 2வது ஸ்லோகமா வெளிப்படுத்துறார். எப்படி? சூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயா மதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பேனாஸ்மி சாகரம். என்ன 2வது ஸ்லோகம்? சூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயா மதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பேனாஸ்மி சாகரம் அப்படிங்கிறது 2வது ஸ்லோகம். இன்றைய தினம் 2 ஸ்லோகம். பிரதி வகுப்புல 2 ஸ்லோகங்களா பார்த்துட்டே போக போறோம். இன்றைய தினம் முதல் 2 ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு வகுப்புலையும் 2 ஸ்லோகம் எடுத்துட்டு என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம மெல்ல பார்த்துட்டே போலாம். பாருங்கோ, வாரத்துக்கு அப்போ எத்தனை ஸ்லோகம் ஆகும்? 4 ஸ்லோகம் தான் நம்ம படிக்க போறோம். திங்கட்கிழமை 2, புதன்கிழமை 2, வாரத்துல 7 நாள். ஸோ 7 நாட்கள்ல சுலபமா அந்த 4 ஸ்லோகங்களை படிச்சலாம். அதனுடைய பதச்சேதத்தையும் படிச்சிடலாம். அன்வயம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் அப்படிங்கிற கிரமத்துல நம்ம என்ன பண்ணோம், அப்படியே படிச்சுட்டே போனோம். அன்றைய ஹோம்ஒர்க்கு அன்னைக்கு அனுப்பிடுங்கோ. அப்பதான் உங்களுக்கும் சுலபமா இருக்கும். எழுதி பழகுங்கோ, இல்லைன்னா அக்ஷரம் மறந்து போயிடும். ஸ்லோகம் என்ன? முதல் ஸ்லோகம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. 2வது ஸ்லோகம் என்ன? சூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயாமதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பேனாஸ்மி சாகரம் அப்படிங்கிறது 2வது ஸ்லோகம். ஸோ இன்றைய தினம் நம்ம 2 ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம். அந்த 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன, பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பாவார்த்தம் என்னன்றத தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அவகாசம் ஆயிடுத்து. ஏதேனும் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். டிஎன் தாசன். துஸ்தரம்னா என்ன? என்னமா துஸ்தரம்? துஸ்தரம் அப்படின்னா அது என்ன மீனிங் ஆக்சுவலா? துஸ்தரம் அதாவது துக்கேன பாரம் கர்த்தும் யோக்கியம். ஒரு கஷ்டப்பட்டு பண்றது, அது கஷ்டம்னு தெரிஞ்சு பண்றது. ஒரு விஷயம் நம்மளால முடியாது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண மாட்டோமா? துக்கேன பாரம் கர்த்தும் யோக்கியம். கஷ்டப்பட்டாவது அந்த வேலையை பண்ணணும்னு நினைக்க மாட்டோமா? அதான் துஸ்தரம்.
It has been a day.